இப்போ வந்து என்ன வீடியோன்னு பார்த்தீங்கன்னா, இங்கே படுத்திருக்கிறாருல, இவர் வந்து ஒரு வேலை பண்ணியிருக்கார். அது என்ன அப்படிங்கிறது வந்து இந்த வீடியோவில் பார்ப்பீங்க. ஆனால் என்கிட்ட ஒரு வார்த்தை கூட சொல்லவே இல்லை. ஏன் சொல்லலன்னு எனக்கு தெரியல. இந்த ஃபோனில் தான் நான் வந்து பார்த்தே கண்டுபிடிச்சேன். ஒரு எதேச்சியாக வந்து உள்ளே போனேன். ஆனால் வந்து உள்ளே வந்துருச்சு. என்ன நீ நடிக்காத எந்திரி, நான் பேசுறேன் கேட்டுட்டு தான் படுத்திருந்தேன். கேட்டுச்சு. ஆனா இது என்னங்கிறது எனக்கு தெரியல. எந்திரிச்சு உட்காரு. என்ன வீடியோ அது? இது என்ன வீடியோ நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இந்த வீடியோ வந்து ஃபுல்லாகவே ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நம்மளோட சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்கலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. அப்படி பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கிங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ப்ளீஸ் சப்போர்ட் பண்ணுங்கள். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். என்ன பண்ண போகிறாளோ. எதுக்கு அந்த வீடியோ ஆன் பண்ணா போட்டான்னு எனக்கு தெரியல. படுத்துறது திடீர்னு என்னடா சவுண்ட் கேக்குதுன்னு பார்த்தோம்னா இல்ல இவருக்கு தெரியும் நான் வந்து வீடியோ எடுக்க போறேன்னு இவருக்கு தெரியும் படுத்திருந்தாலுமே. ஆனால் என்ன வீடியோ எடுக்க போறேன்னு இவருக்கு தெரியாது. வேணாம், நம்மளுக்கு வந்து இந்த பொய்யெல்லாம் நம்மளுக்கு செட்டே ஆகாது இந்த வீடியோல. சரியா? பொய் சொல்ல வேணாம். ஓகே, அது ஓகே. பட் என்ன வீடியோன்னு தெரியல எனக்கு. நீ வாடு நான் படுத்திருந்தேன். நான் தான் லைட் வச்சு எல்லாமே வச்சேன். இவர் வந்து கையும் கடவும் மாட்டிக்கிட்டாருல, அதனால வந்துட்டு பிராங்கா. பிராங்க், அந்த பிராங்க்ங்கிறது சொல்லாதீங்க நம்ம வீடியோல. அது வராது நமக்கு. வந்து அந்த பிராங்க் வந்து அந்த என்ன சொல்றது, அந்த நடிப்புங்கிறதே வராது. ரியாலிட்டியே நம்ம காமிச்சிடறோம். ஓகேவா? இது பிராங்கே கிடையாது, ஒரு உண்மையான ஆதாரம். என்ன உண்மையான ஆதாரம்னா என்ன ப்ரூஃப் வச்சிருக்கிற? என்ன ஆதாரம்? யாரை பத்தி? எது? உன்னை பத்தி தான். என்ன பத்தி? நான் என்ன தப்பு பண்ணேன்? என்ன பத்தி ஆதாரம்? என்ன பார்த்து என்ன தப்பு பண்ற? சரி, என்ன சொல்கிறது, நம்ம ஒருத்தர் மேலே நம்பிக்கை வச்சு நம்ம வந்து இருக்கோம் அப்படின்னா அந்த நம்பிக்கையை வந்து இவங்க வந்து எந்த ஒரு விஷயத்துலையுமே வந்து உடச்சிடக்கூடாது. வேலைக்கு தான் போகிறாரு வராரு அப்படின்னு நான் இருந்தா, ஆனால் என்னென்ன வேலை சாமி, நான் நிறையா டைம் நோட் பண்ணியிருக்கேன். சரி, ஏதோ ஒரு வேலை விஷயமா தான் ஃபோன் வருது அப்படின்லாம் நான் நினச்சேன். இப்போ வந்து ஃபோன் வந்து சார்ஜ் ஏறிட்டு இருந்துச்சு. டக்குன்னு வந்து ஒரு மெசேஜ் வந்துச்சுங்களா. அந்த மெசேஜை நான் எடுத்து என்ன அப்படின்னா, நார்மலாக வர மெசேஜாக கூட நான் ஒரு கலைக்கு வந்து வாட்ஸ்அப்பில் போய் பார்ப்பேன் இவரோடது. ஏன்னா வந்து நிறையா இது குரூப்ஸில் இருப்பாருங்களா. ஒரு முக்கியமானது ஏதாவது போட்டிருந்தாங்கன்னா நான் பார்த்து படிப்பேன். அதே மாதிரி இன்னைக்கு ஒரு மெசேஜ் ஒன்று வந்துச்சுங்க. அது நான் வந்து இவனை வந்து என்கிட்ட சொல்லு. அது ஏன் வீடியோ ஆன் பண்ணி எல்லாத்துக்கு முன்னாடி சொல்கிறேன்? ஆமாம், என்ன மெசேஜ் வந்திருக்கு? என்ன ஏதாவது ஒரு மெசேஜ் வந்திருக்கோம். அதை என்கிட்ட கூப்பிட்டு இப்படி ஏன் மெசேஜ் வந்திருக்கு என்னங்கிறது என்கிட்ட கேட்கணும். நான் கேட்டா இவன் மழுப்புவான், உண்மை சொல்ல மாட்டான். அதனால வந்து கையங்கொடவும் மாட்டிக்கிட்டேன். திருடன் வந்து போலீஸ் ஆகணும். ஓகேங்களா? உண்மை சொன்னா தப்பிச்சுக்கலாம், பொய் சொன்னா 5 ஆண்டு சிறை தண்டனை. உங்களோட இருக்கிறது சிறை தண்டனை மேல ஆகட்டும். ஏய், என்கிட்ட கேட்க வேண்டியது எதுக்கு நீ இப்படி பண்ற? கம்முன்னு உட்காரு. பின்னாடி இருந்து இடிச்சுக்கிட்டே இருக்கிற. என்னன்னு பார்த்தீங்கன்னா, இவன் பண்ணுற வேலையே வந்து வீட்டில் வந்து ஒரு உண்மையான விஷயம் என்ன அப்படின்னா, கணவன் மனைவின்னு இருந்தால், அதாவது நம்ம தப்பு செஞ்சாலும் நம்ம என்ன பண்ணாலும் அது வந்து புருஷன்கிட்ட சொல்லிடணும். புருஷன் என்ன பண்ணாலும் பொண்டாட்டிக்கிட்ட சொல்லிடணும். நீ சொல்லாமல் மறைச்சி வச்சு நான் பார்த்தனால சண்டை, நான் சொல்லாமல் மறைச்சி வச்சு நீ பார்த்தினாலும் அது சண்டை. சரியா? பண்ணலையே சார். எடுக்கையே நீயே துரோகம் தானே சொல்ற. தள்ளு கையை மேலே வச்சு. அது வந்து கம்மன் இருக்கே மாமா, நான் சீரியஸா பேசிட்டு இருக்கேன். நீ விளையாட் பண்ணிட்டு இருந்தா எந்திரிச்சு போயிரு, எனக்கு கோவம் வந்துடும். சரி, என்னத்தை பார்த்து தொலைஞ்சே தெரியல. என்னன்னு கேட்டு தொலை. என்ன கேளு, உண்மை சொல்றேன். என்ன நீ கேட்கணும்? விளையாட் பண்ணிக்கிட்டே இருக்கிற. என்ன கேட்கணும் கேளு. என் முகத்திரையை நீ என்ன கிளிக்கிறியோ கிளி. என்ன பண்ணணும் சொல்லு. உண்மையா இருக்கணுங்க. எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் மறைக்க கூடாது. எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் வந்து ஃபேஸ் டு ஃபேஸ் வந்து கேட்டுடணும், பேசிடணும். ஆனால் வந்துட்டு அந்த மாதிரி வந்து பண்ணுறது கிடையாது. இவன் வந்து சில விஷயத்தில் பண்ணுறதே கிடையாது. நிறைய விஷயங்கள் பார்த்து நான் கண்டுபிடிச்சிட்டு ஏன் பண்ணல, எதுக்கு பண்ணினா சொல்லலை, இல்லை நான் மறந்துட்டேன், நான் சொல்லலான் இருந்தேன் மறந்துட்டேன்
அப்புறம் சொல்லிக்கலான் இருந்தேன், அது நடந்ததுக்கு அப்புறம் சொல்லிக்கலான் இருந்தேன் அப்படின்லாம் வர இல்லை. அந்த விஷயம் வந்து டக்குன்னு நடந்துச்சுன்னா நீ என்கிட்ட சொல்லலைங்கிற ஒரு சண்டை வரும். ஒரு பக்கம் சந்தோஷம் இருந்தால் சொல்லலைன்னு சண்டை வரும். அதை வந்து நீ மறைச்சு யாராவது மூலமா தெரிஞ்சாலும் சண்டை வரும். ஏன்னா மெயினாக சண்டை வர்றதுக்கான காரணங்கள் இந்த மாதிரி விஷயங்கள் தான். ஒரு விஷயம், நிறைய விஷயங்கள்ல இது ஒரு விஷயம், மெயினான விஷயம் தான் நான் சொல்லுவேன். ஓப்பனாக இருக்கணும், எந்த ஒரு விஷயம் மறைக்கக்கூடாதுன்னு நான் வந்து நினைக்குவேன். ஆனால் இவன் அப்படி ஒண்ணுமே மறைக்கலையே சார் உங்ககிட்ட. எதா இருந்தாலும் கம்மன் இருந்துரு, எனக்கு தலை வலிக்குது. எதா இருந்தாலும் உங்கள்கிட்ட நான் ஷேர் பண்ணிட்டு தானே இருக்கேன். நான் என்ன மறைச்ச சொல்லு? என் மனசாட்சி கூட நான் என்ன ஷேர் எல்லாமே ஷேர் பண்ணிட்டு தான் இருக்கேன். எதையும் மறைக்கல. அப்படிலாம் கிடையாதுங்க. நிறைய விஷயம் மறைச்சிட்டு நான் கேட்டதுக்கு அப்புறம் சொல்லிக்கலான்னு இருந்தேன். ஐயோ மறந்துட்டேன். அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து நிறையவே வந்து பண்ணியிருக்கேன். அந்த விஷயத்துல இது ஒரு விஷயம்தான். அப்படி என்ன மெசேஜ் வந்துருக்குது? கம்மனேரன்னு சொன்னேன்ல, எந்திரிச்சு அந்த பக்கம் போ. என் செல்ல இந்த மெசேஜ் நான் பார்க்க கூடாதா? நான் இப்ப சொல்லிட்டு இருக்கிறேன்ல. சரி வா 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 வா. சரி சரி சரி. நான் சொல்லிட்டு இருக்கிறப்ப ஏதாவது குறுக்கு பேசினே நான் கோவம் வந்துடும். சரி. விடு. ஐயோ குத்து பஞ்சு. எட்டி பார்த்துட்டு இருந்தா செருப்பு பிஞ்சிரும் மாமா. மரியாதையா இருந்துக்க. ஆஃப் ஸ்க்ரீன்ல பேச வைக்கிற மாதிரி என்னை வந்து ஆன் ஸ்க்ரீன்ல பேச வச்சிடாத. மரியாதையா இருந்து சொல்றேன். ஓஹோ, பேசுற அளவுக்கு ஆயிப்போச்சு. கட்டின புருஷனா மரியாதை இல்லாம பேசுற அளவுக்கு ஆயிப்போச்சு. கொஞ்சம் தள்ளி உட்காரு. அந்த பக்கம் தள்ளி நான் அங்கதான் வரணும். வெளியே, வீட்டுக்கு வெளியே போய் உட்காரு போ. செவ்வறு பழாக இருக்குது. இது மேலே போய் தள்ளி வர்றது. உனக்கெல்லாம் எவ்வளோ நெஞ்சழுத்தம். ஒரு மெசேஜ் 2 மெசேஜ் இருந்தால் பார்க்கலாம். ஒரு மனுஷன் ஒரு மெசேஜ் வந்தால் ஓப்பன் பண்ணி பார்க்கறது கிடையாது. அதாவது இந்த மெசேஜ் வந்தால் ஓப்பன் பண்ணி பார்ப்பாரு, மற்ற மெசேஜ்லாம் வந்தால் ஓப்பன் பண்ணி. எவ்வளோ மெசேஜ் ஓப்பன் பண்ணாமல் வச்சுருக்கிறான் பாருங்கண்ணா. இப்போ எந்த மெசேஜ் பார்த்தா அப்படிங்கிறது எனக்கே தெரில. இதுக்கு தான் வந்து ஸ்க்ரீன்ஷாட் போட்டு கையும் களமும் மாட்டிக்கிறாங்க. நான் அப்படி பண்ணால் விட்டது தப்பு. ஆஃபீஷியலாக எதாவது வந்திருக்கும், ஆஃபீஸ் சம்மந்தப்பட்டது. இப்போ பாருங்க, இதுவா? சரி சார், எந்த ஏரியால பாக்குறீங்க, எவ்வளவு பட்ஜெட்ல பாக்குறீங்க, அதாவது எந்த ஏரியா, ஒரு சென்ட் எவ்வளவு பட்ஜெட்ல எவ்வளவு அமௌண்ட்ல பாக்குறீங்க, எவ்வளவு சென்ட் தேவைப்படுது, இந்த டீடைல் மட்டும் எனக்கு ஷேர் பண்ணுங்க. எதுக்காக எனக்கு தெரியாம வந்து நீ இந்த வந்து ஆன்லைன்ல இதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கிற? மாட்டிக்கிட்டே பங்கு இதுக்குத்தே இவ்வளவு பண்ணிருக்கியா? இதுக்குத்தான்லாம் கிடையாது. எனக்கு தெரியாம எதுக்கு நீ இதை பண்ணிட்டு இருக்கேன்னு கேக்குற. ஏதாவது ஏமாத்திட்டு போயிட்டாங்கன்னா என்ன பண்ணுவ? அவ்வளோ ஏமாற அளவுக்கு நானே ஏமாறியா? என்னதான் நீ வந்து வேக்கானக்காரனா இருந்தாலும் ஏமாத்துறவன் தான் ஏமாந்துட்டு தான் போவ. நீயே விசாரித்துக்கிட்டு இருக்கிற, அதனால வந்து சரி ஒரு பக்கம் 2 பக்கம் கேட்கலாம் பிடிக்கலாம் அப்படிங்கிறதுக்காக கேட்டிருந்தேன். அதை வந்து நீ இப்போ வந்து இப்படி பண்ணுவேன்னு நான் நினைக்கல. நீங்களே சொல்லுங்க. எனக்கு என்கிட்ட ஏன் மறைக்கணும்? ஓப்பனா சொல்லாமல்ல. எனக்கு தெரியாம நீ பண்ணி என்ன பண்ண போற சொல்லு. ₹1 இருந்தாலும் எனக்கு தெரியாம நீ பண்ணி என்ன பண்ண போற சொல்லு. சஸ்பென்ஸா ஒரு சர்ப்ரைஸ் பண்ணலாம் அப்படின்னு யோசிச்சேன். 1000 2000 இதெல்லாம் லட்சக்கணக்கு. இதெல்லாம் ஒரு விளையாட்டு விஷயங்களா? சொல்லுங்க பார்க்கலாம். ஃபியூச்சருக்கான தேவைதான், ஆனா கொஞ்சம் அமௌண்ட் பெருசுதான். வச்சிருக்கியா? லட்சக்கணக்கு நீ வச்சிருக்கியா? இல்ல, அதுக்கு நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கு. இப்ப அமௌண்ட் இல்ல அப்படின்னா நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குல்ல. லோன் இருக்கு, விஎம்ஐ இருக்கு. எதுக்குப்பா நான் என்ன கேக்குறேன், எதுக்கு அவ்வளவு கஷ்டம்? அப்படி என்ன நம்மளுக்கு என்ன அவ்வளவு அவசரம்னு நான் கேக்குறேன். ஃபர்ஸ்ட் பசங்கள்லாம் படிக்கட்டும். அவனுங்களுக்கே வந்து நம்மளுக்கு வருஷம் 1 லட்ச ரூபா வேணும் காலேஜ் ஃபீஸுக்கு, பஸ் ஃபீஸோட. இவன் முடிச்சுட்டு வெளியே வந்தானா அவன். அது ஓகே, பட் அது கொஞ்ச நாள் போக போக மறுபடியும் அதனோட ரிச் ஆயிருது. அப்புறம் அது வாங்குற காசு இல்லாம போயிடுச்சுன்னா என்ன பண்றது? எந்த நேரத்துக்கு எது நடக்குமோ அது நன்றாகவே நடக்கும். சரியா? அவசரப்பட்டு ஒரு விஷயம் பண்றதுனால நம்மளுக்கு இழப்பு தான். எந்த ஒரு விஷயமா இருந்து 1க்கு 10 தடவை யோசிச்சுட்டு பண்ணணும். எனக்கு தெரியாமலாம் கிடையாது. மண்ணுல போறது பொருளை போடுறது வேஸ்ட் ஆகாதுங்கிறாங்க. அப்ப நீ என்ன வேஸ்ட் தான். அது நம்ம சூழ்நிலை, நம்மளோட சூழ்நிலை ஏதோ அதை வந்து பார்க்கணும்.
எனக்கும் தான் ஆசை இடம் வாங்கணும், வீடு கட்டணும், இல்லைன்னா கட்டின வீடு வாங்கணும், இல்லைன்னா வந்து வீடு எனக்கு வந்து நிறைய ஆசை இருக்கு. எல்லாமே நீ அதில் கொண்டு நீ இருக்கிறத பூரா வச்சு நீ எல்லாத்தையும் அதில் கொண்டு போட்டினா நாளைக்கு வந்து திடீர்னு பசங்களுக்கு படிக்க வைக்கிற காசுலாம் கடன் வாங்கி தான் ஆகணும். அப்போ இது ஒரு கடன், அது ஒரு கடன், ரெண்டு கடன் கட்டுறது நீ வாங்குற சம்பளத்தில் அவங்க அம்மாவோட சேலரி, அப்புறம் நான் ஒரு பக்கம் சம்பாதிக்க எல்லாமே கடன் கட்டுறதுக்கே போயிடும். நாளைக்கு பசங்க வந்து எனக்கு அது வேணும் இது வேணும்னு கேட்குறப்போ கையில் காசு இல்லை. ஏங்க இடம் வாங்கணும்னு ஆசை இருக்காமா, ஆனா அதுக்கான ட்ரை பண்ண அப்படின்னா அது இவளுக்கு தெரியாம பண்ணா தப்பாமா. ட்ரை பண்ண நான் என்ன சொல்றேன்னா தெரியாம பண்ணா தப்பு தான் சொல்றேன். நீ என்கிட்ட சொல்லணும். சப்போஸ் எனக்கு தெரியாம நீ காசு கொண்டு அட்வான்ஸ் கொடுத்து அவனுங்க வந்து நீங்க இது பண்ணிட்டீங்க அதை பண்ணிட்டீங்க அதெல்லாம் நான் கொடுக்க மாட்டேன்னு சொல்ல. யாருப்பா சும்மா இருக்கிற தலைவலியில இன்னொரு தலைவலி நம்ம தூக்கி போட்டுக்கிட்டு எதுக்கு நம்ம இருக்கணும்னு நான் கேட்கறேன். அது எங்கேயோ கண்காணாம அந்த சீமையில இங்கானாது சேவை அது என்ன வெளிநாட்டுலயா இருக்குது, இந்தியாக்குள்ளதான் இருக்குது, ஏப்பா தமிழ்நாட்டுல நீங்க பக்கத்துலயே ஏமாத்துறாங்க. நீ எல்லாம் என்ன நீ எல்லாம் எந்த காலத்துல இருக்கு சொல்லு பாக்கலாம். எப்பேற்பட்ட பிரில்லியண்டா இருந்தாலும் ஒரு சில விஷயத்துல வந்து ஏமாந்துருவாங்க. சரியா? எவ்வளோ விஷயத்துல ஏமாந்துருக்கோம், எவ்வளோ விஷயத்துல இழந்திருக்கோம். அது வந்து நம்ம வெளியே சொன்னது கிடையாது. சரிப்பா. அது 1000 10 2000 3000 ரூபாய் இருந்தாலும் இதெல்லாம் லட்சக்கணக்கு. யாரு கஷ்டப்பட்டு சம்பாரிச்சது கொண்டு உள்ள போட்டு ஏமாந்து போறதுக்கா? சரி ஓகே, நம்ம 2 பேரும் உனக்கு தெரிஞ்சு போச்சு, நீ விசாரிச்சு நல்லபடியா பிளான் எடுத்தது. எனக்கு இப்போ ஐடியா இல்ல, நடக்கிறப்ப நடக்கும். அப்புறம் அது வரைக்கும் வந்து நம்ம வந்து அதாவது நீ சொல்ற மாதிரி ட்ரை பண்ணலாம். ஆனா வந்து நம்ம வந்து கரெக்டான ஒரு இதா அப்படின்னு பார்த்து தான் நம்ம வந்து ட்ரை பண்ணி அந்த ஒரு விஷயத்த வந்து நம்ம நகர்த்தணும். 10 பேர் இருப்பாங்க, 10 பேர்கிட்ட போய் நம்ம கஜா முஜா நம்ம பண்ணவே கூடாது. கரெக்டா இருக்கணும். கரெக்டா இருக்கவங்க கூட அதான் அந்த ஆயிரக்கணக்கான பேர் இருக்கிறாங்க. இருந்தாலும் நமக்கு எது செட் ஆகுதோ தோதா வருதோ அப்படின்னு தான் நம்ம விசாரிக்கலாம். நல்லபடியா விசாரிக்கிறதுக்கே ஒரு 6 மாசம் 1 வருஷம் நான் வந்து ரெகுலரா ஃபாலோ பண்ணிட்டு பார்த்துட்டு தான் இருக்கேன். என்ன சொல்றாங்க, ஏது சொல்றாங்க, அப்புறம் அவங்க சொல்ற இடத்துல வேற அவங்க வாங்குறாங்களா, புக் பண்றாங்களா அப்படிங்கறதெல்லாம் நான் செக் பண்றேன். நான் எதுவுமே செக் பண்ணாம ஒருத்தர் வீடியோ போடுறாங்க, ஒருத்தர் போஸ்ட் போடுறாங்கன்னா உடனே வந்து நான் எதையும் கேட்டு எல்லாம் பண்ணிட மாட்டேன். அது அவங்க சொல்றத நடக்குதா, அந்த மாதிரி வேற யாராச்சும் வாங்குறாங்களா, அவங்களுக்கு அது ஓகேவா அப்படிங்கறத செக் பண்ணிட்டு தான் இருந்தேன் சார். அதனாலதான் சரி அது சரி ஓகே அடுத்து ஒரு விஷயம் யோசிய. நீ எல்லாத்தையும் கொண்டாந்து போட்டுட்டு நீ பாட்டு கொக்கத்துனா யாரு? இப்பதான் கொஞ்ச நாளா தலைவலி இல்லாம இருக்க நானு. இப்பதான் ஒரு விஷயம் பண்ண போறோம், அடுத்து இன்னொரு விஷயங்கிறப்ப என்ன பண்ண முடியும்? அதையே யோசிக்கிறது இல்ல. இது பண்ணிட்டோமா, அடுத்து பண்ணிட்டோமா, அது அடுத்தடுத்து. அதை இவர சொல்லுவார், நான் ஒரு விஷயம் நினைச்சா அதை நினைச்சா சாதிச்சே ஆகணும், நான் நினைச்சா அது வாங்கியே ஆகணும்னு வந்து நிப்பாரு. அவங்க இது என்ன சொல்றது எனக்கு புரியலைங்க. இதுதான் உனக்கு லாஸ்ட் மாமா. என்கிட்ட ஏதோ ஒரு விஷயமா இருந்தால் நீ சொல்லி கலந்துக்க வீட்டில், அவ்வளோதான் நான் சொல்லுவேன். நான் ஒரு சின்னதாக கடைக்கு போனால் உப்பு புளி வாங்குறதுனா கூட இதை வாங்கணும்ப்பா, இந்த கடையில் போய் வாங்கிட்டு வரலாம், அந்த கடையில் வாங்கிட்டு வரலாம், அந்த கடையில் அவங்க கலந்துக்கனா இல்லையா? விடு, நான் இனிமேல் எதாக இருந்தாலும் உங்களுக்கு சொல்லிட்டு அப்புறம் அது என்ன நடக்குது இப்போ சொல்லாமல் பண்ணதுக்கு நான் சொன்னதில் ஏதாவது தப்பு இருக்கா நீங்கள் சொல்லுங்கள். நான் வந்து ஒரு திட்டுறேன்னு கூட நீங்கள் சொல்லுவீங்க. நான் சொன்னதில் ஏதாவது தப்பு இருக்கான்னு சொல்லுங்கள். சரிங்களா? இதை நான் பார்த்ததுலேருந்து எனக்கு என்னடா இது இப்படி ஒரு மெசேஜ் வந்திருக்கு, நம்மக்கிட்ட சொல்லவே இல்லையே. சப்போஸ் நம்மளுக்கு தெரியாமல் போய் ஏதாவது பிடிச்சி ஏதாவது பத்திரமெல்லாம் போட்டுட்டு வந்துருந்தா நான் என்ன பண்ண முடியும்? யோசிச்சு பாருங்கள். உனக்கு ஒரு மைண்ட் செட் இருந்தால் எனக்கு ஒரு மைண்ட் செட் இருக்கும். நம்ம இதை பண்ணலான்னு நான் நினச்சிட்டு இருப்பேன். நீ அதை போய் பண்ணிட்டு இருந்தேன்னா நான் நினைக்கிறது என்ன நான் நினைக்கிறது எப்படி நடக்கும் சொல்லு? சரி, இந்த பேசி எதாக இருந்தாலும் முடிவு பண்ணி கலந்து நான் சொல்றது எந்த அளவுக்கு உண்மையா இல்லையா நீ வந்துட்டு கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. மெயின் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி விஷயத்தினால தான் வீட்டில் வந்து ஹஸ்பண்ட் ஒய்ஃபுக்கு வந்து சண்டை வரும். ட்ரிங்க்ஸ் பண்ணுறதுனால, இந்த மாதிரி வீட்டில் மறைக்கிறதுனால, அப்புறம் வந்து சொல்றது வந்து செய்யறது இல்லை. ஒரு பொருள் சொன்னால் இன்னொரு பொருள் வாங்க, இந்த மாதிரி நிறைய சின்ன சின்ன விஷயங்கள் வந்து பெரிய பெரிய விஷயங்கள்னால தான் வந்துட்டு வீட்டில் சண்டைகள் வரும். அதனால வந்து நான் எதையும் மறைக்க வேணாம். நீ எதா இருந்தாலும் சொல்லு. ஓகேனா ஓகே, வேணானா வேணா, பார்க்கலாம் பார்க்கலாம். இப்போ நான் வந்து இப்போ பார்த்தங்காட்டி ஆகி போச்சு. இல்லை பார்க்காமே விட்டுருந்தா நீ எல்லா வேலையும் பண்ணிட்டு ஓகே ஓகே. இனிமேல் வந்து சாரி சொல்றதெல்லாம் எதுவும் இல்ல. சொல்றது எனக்கு புரிஞ்சதுனால இல்ல, நீ சொன்னது எனக்கு புரிஞ்சிருச்சு, அதுக்கான சாரி. ஓகேவா? தெரியாம பண்ணக்கூடாது, அவ்வளவுதான் நான் சொல்லுவேன். ஒரு குடும்பம் இருந்தா எல்லா விஷயத்தையும் வந்து நம்ம பகிர்ந்துக்கணும், எந்த ஒரு விஷயமா இருந்தாலும். சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த vlog வந்து நான் முடிச்சுக்கிறேன். ஒரு சின்ன அவேர்னஸ் கூட நீங்க வந்து வச்சுக்கலாம்.
நம்ம இந்த அளவுக்கு இருக்கணும் அப்படிங்கிறதுல இந்த வீடியோவில் நான் எனக்கு தெரிஞ்ச ஏன்னா அளவுக்கு ஒரு நான் பண சொல்லியிருக்கேன். விஷயம் தனி ஒரு முடிவா ஒரு குடும்பத்தில் இருக்கிறப்ப தனி ஒரு ஆளாக ஒரு பண விஷயத்தில் மட்டும் முடிவு பண்ண முடியாது. குடும்பத்தில் இருக்கிற மெம்பர் எல்லாரோட சேர்ந்து பேசினாதான் ஆளாளுக்கு ஒன்று சொல்ல வந்தால் கடைசியாக ஒரு முடிவு கிடைக்கும். தானாக ஒரு வேலை செஞ்சு, ஏன்னா அது ஒரு காசுங்கிறது ஒரு சின்ன விஷயம் கிடையாது. காசுனால சண்டை வரும், எத்தனையோ விஷயங்கள் உயிர் போகிற அளவுக்கு கூட இருக்குது. அதனால் அந்த மணிங்கிறது வந்து ஒரு குடும்பத்தில் இருக்கிற ஒரு ஆளுக்கு தனிப்பட்டது கிடையாது. அந்த குடும்பத்தில் இருக்க எல்லாரும் சேர்ந்து முடிவு பண்ணி எதுக்கு அந்த காசை செலவு பண்ணணும், எதுக்கு அந்த காசை சேர்த்து வைக்கணும் அப்படிங்கிறது முடிவு பண்ணால் மட்டும்தான் கரெக்டாக போகும் வாழ்க்கை. இல்லை அப்படின்னா டோட்டலாக காலி தான். எப்படி ஆகுனே தெரியாது, உடனே காலி ஆயிரும். காசு விஷயத்தில் மட்டும் ஒரு குடும்பமே அழிகிறது எத்தனையோ நான் பார்த்துருக்கேன். நான் வந்து ஒரு சில விஷயம் செஞ்சு சேர்த்து வைக்கங்காட்டு தான் இன்னைக்கு வந்து ஒரு அவ்வளோ பெரிய ஒரு பொருள் வந்து வாங்க போகிறோம், நடக்க போகுதுங்கிற ஒரு விஷயம் இருக்குது. இந்த மாதிரி சும்மா கண்டதெல்லாம் இது பண்ணிகிட்டே இதை செஞ்சுக்கிட்டே இருந்து அந்த காசெல்லாம் வேஸ்ட் பண்ணோம்னா அந்த பொருளை நம்மளால வாங்க முடியாதுல்ல. ஓகே விடு, ரைட் விடு. சரி ஓகேங்க, இனிமேல் சரி, வந்து ஓகே இருந்தாலும் பேசி முடிவு பண்ணி பண்ணுறத கரெக்டாக எனக்கு புரிஞ்சிருச்சு. சரிங்களா? சரி, இந்த வீடியோ வந்து நான் வந்து முடிச்சுக்கிறேன். எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு சொல்லுங்கள். அக்கா இது சரி தவறு ஏதாவது இருந்தாலும் நீங்கள் வந்து எனக்கு சொல்லுங்கள், நான் திருத்திக்கிறேன். அதே மாதிரி உங்கள் அண்ணாவுக்கு கொஞ்சம் அட்வைஸ் பண்ணுங்க. எனக்கே அட்வைஸ் பண்ணுறீங்க, உங்கள் அண்ணாவுக்கு கொஞ்சம் அட்வைஸ் பண்ணுங்க. ரைட். ஓகே ரைட். சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.